peacemakers of Christo. இன்று உனக்கு வந்த துன்பங்கள், நோய்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன்கள், பணமில்லா நிலைமைகள் எதனால், யாரால் வந்தது என்று அறிந்தாயா, புரிந்தாயா? லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாய் இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, உம்மையே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. நீர் உன்னதர் ஐயா, வல்லவர் ஐயா, கிருபை உள்ளவர் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, நீர் கோவை நோய் பிடித்தவன் ஒருவன் அவதிப்பட்டு கொண்டிருந்தான் ஆண்டவரே. அப்பா, தீராத நோய் ஆண்டவரே. அந்த நோய் எதனால் வந்தது, யாரால் வந்தது? ஐயோ, இந்த நோயினால் நான் சபிக்கப்பட்டிருக்கிறேனா? ஐயோ, நான் கைவிடப்பட்டு விட்டேனே. என்னுடைய தாய் தந்தைய, என்னுடைய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் அனைவருமே என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்களே. ஏசப்பா, எனக்கு நிம்மதியே இல்லையே. தெய்வமே, நான் ஒரு அனாதையை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்று உதவுவார் யாரும் இல்லை, என்னை கரை சேர்ப்பார் யாரும் இல்லை, எனக்கு சோறு போட யாரும் இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் நான் இன்று ஒரு சபிக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரே. நான் இன்று சபிக்கப்பட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அதே போலதான் சுவாமி, இந்நாளிலும் எத்தனையோ பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இவர்கள் ஏன் பிறந்தார்கள்? நான் ஏன் பிறந்தேன் ஆண்டவரே? என்னை ஏன் என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் வைத்தீர் ஆண்டவரே? அப்பா, எனக்கு ஏன் திருமணம் செய்து வைத்தீர் ஆண்டவரே? அப்பா, எனக்கு ஏன் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர் ஆண்டவரே? எனக்கு ஏன் ஆண்டவரே அப்பா ஒரு வேலையை கொடுத்தீர் ஐயா? எனக்கு ஏன் இந்த சோதனையை கொடுத்திருக்கிறீர்? எனக்கு ஏன் இந்த நோயை கொடுத்திருக்கிறீர்? தெரியாமல் புரிகிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, இந்நாளிலே இவர்கள் மத்தியில சமாதானம் இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, திருமண வாழ்க்கையை நீர் கொடுத்தீர். கணவன் மனைவி மத்தியில அந்த பந்தம் என்பது இல்லை ஆண்டவரே. அன்பு இல்ல சுவாமி. உடைந்து போன வாழ்க்கை ஆண்டவரே, சோர்ந்து போன வாழ்க்கை ஆண்டவரே. ஏசப்பா, இவர்கள் குடும்ப வாழ்க்கையை தொடங்கினார்கள், ஆனால் முன்னாடி எடுத்து செல்ல முடியலப்பா. மாட்டிக்கொண்டார்கள் ஆண்டவரே. கடனிலே மாட்டிக்கொண்டார்கள் ஆண்டவரே. பல பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டார்கள், வேதனையிலே மாட்டிக்கொண்டார்கள், நோய்களிலே மாட்டிக்கொண்டார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாமல், அறியாமல், புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எங்கள் மீது மனமிரங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வகையிலும் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சோறு கூட போட யாரும் இல்ல, சோறு சாப்பிட என் வீட்டுல சோறு இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, என்னால வாழ்க்கையில சந்தோஷமாகவே இருக்க முடியல. வெறுக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே. என் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் என்னை வெறுத்து விட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள் ஐயா, மறந்து போய் விட்டார்கள் ஐயா. ஏசப்பா, என் தெய்வமே, என் மீது மனமிரங்க உம்மிடம் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நோய் என்னை கொல்லுது ஆண்டவரே. இந்த கடன் என்னை கொல்லுது ஆண்டவரே. இந்த தனிமை என்னை கொல்லுது ஆண்டவரே. இந்த பணமில்லா தன்மை என்னை கொல்லுது ஆண்டவரே. அப்பா, இந்த பிரச்சனை என்னை கொல்லுது ஆண்டவரே. ஏசப்பா, நிம்மதி இல்லப்பா. என் நோய்களை கண்டால், என் முகத்தை கண்டாலே சில பேரு சீ என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள் ஐயா. ஏசப்பா, நானும் எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு ஐஸ் வச்சு பாக்குறேன், எவ்வளவு தாழ்மையா போறேன் ஆண்டவரே. ஆனால் ஒரு பிரயோஜனமே இல்லை. கடின இருதயம் படைத்தவர்கள் கடின இருதயம் படைத்தவர்களாகவே இருக்கிறார்கள் ஐயா. என் மேல கருணை இல்ல ஆண்டவரே. இயேசுவே, என்னை ஏனப்பா படைத்தீர் என்று இந்த பிள்ளைகள் உன்னை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அந்த மகனை பார்த்து ஆண்டவரே, அவனுடைய கையை பிடித்து அவனுக்கு நீர் சுகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே.
அதே போல இந்த பிள்ளைகளையும் பாருங்க ஆண்டவரே. இவர்கள் அவல நிலையை பாருங்க, இவர்கள் தனிமையை பாருங்க, இவர்கள் நோய்களை பாருங்க, இவர்கள் கண்ணீரை பாருங்க, இவருடைய மன பாரங்களை பாருங்க, இவர்களுடைய அவமானங்களை பாருங்க, இவர்களுடைய தத்தளித்தலை பாருங்க, இவர்களுடைய பணமில்லா தன்மையை பாருங்க, இந்த பிச்சைக்கார வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே. இயேசுவே, உன் பிள்ளைகள் மனமுடைந்து போயிருக்கிறார்கள் ஐயா. நீங்க வாங்க ஆண்டவரே, இப்பிள்ளைகளை தேற்றுங்க, இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, கணவனுக்கு உடல் சுகத்தை கொடுங்க, மனைவியை தேற்றுங்க ஆண்டவரே, பிள்ளைகளை படிக்க வையுங்க ஆண்டவரே. அப்பா, திருமண ஏற்பாடுகளை செய்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை ஐயா. இந்த ஒரு காரியத்து நிமித்தம் இவர்கள் அவமானத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஐயா. செத்த பிணமாய் போல வாழ்கிறார்கள் ஐயா. நாங்க என்னைக்கோ மனசார செத்து போயிட்டோம் ஐயா, ஏதோ வாழணும்னு வாழ்றோம் சுவாமி. ஏசப்பா, அந்த கோர்வை நோயை பிடித்தவனை நீ சுகமாக்கியதை போல இந்த பிள்ளைகளையும் சுகமாக்குங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் வாழ வையுங்க ஐயா. இவர்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தேவ தூதர்களை வைத்து இப்பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிக்க வல்ல தேவன் நீர்தான் என்று விசுவாசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக, உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி, உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்கள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால், உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும்
என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.